குழந்தை வந்து ஒரு யூகேஜிலிருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கான தேவைகளை நீங்கள் சரஸ்வதியிடம் கேட்கும்போது அதற்கான அமைப்பில் அது மிகச்சிறந்த முறையில் விளங்கும். கிளியர்? அதே குழந்தை ஒரு 10வது ஒரு 8வது தாண்டி ஒரு 12வது வரைக்கும் இல்ல காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னா அதற்கு நீங்கள் அயக்ரீவரிடம் போய் முறையிடும் போது அயக்ரீவர் வழிபாடு செய்யும் போது அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பன்மடங்காக இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தை எப்பயுமே துருதுருந்தாங்க இருக்கும். அதுக்கு தேவை ஞானம் மட்டும்தான். எங்க கை வைக்கணும் எங்க கை வைக்கக்கூடாது, நெருப்புனா சுடும் சுடாது, இந்த அறிவு தெரிந்தாலே போதும். அதற்கு அது அழகா வந்து தன்னுடைய வேலை இயங்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த 8ஆம் கிளாஸ் தாண்டின பிள்ளைங்களுக்கு தான் அந்த தசா புத்தி எல்லாம் மாறும்போது, இருக்கிற சூழல் மாறும்போது, கூட இருக்கிறவருடைய நட்பு மாறும்போது ஏதோ ஒரு தேக்க நிலையை இல்லை ஏதோ ஒரு மந்தத்தன்மையை அது கொண்டு வந்து விடுறது. அப்ப அங்க என்ன தேவைப்படுது? ஸ்பீட் தேவைப்படுது. இங்க தேவைப்படுறது ஞானம், அங்க தேவைப்படுறது ஸ்பீட். அப்ப இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த சரஸ்வதியும் அயக்ரீவரும் நாம் வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக படிப்பில் மிகச்சிறந்த ஞானியாக